லாஜிக்கல் ரீசனிங் செகண்ட் பார்ட் இது. மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்கள். ஸோ 2022 குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு இந்த டாப்பிக்கில் இருந்து தான் ஒரு கொஷின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் நம்ம உள்ளே போகும்பொழுது பார்க்கலாம். இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு எக்ஸாமில் மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து ஏதாவது கொஷின் வருது அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சு மேக்ஸிமம் ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நிறைய சம்ஸ் பார்க்கும்பொழுது டிஃப்ரென்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் நம்பர் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ற வரிசையின் அடுத்த எண் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வந்து க்யூப் போட்டிருப்போம், ஸ்கொயர் வச்சு சம்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது. ஸோ நம்ம டைரெக்டாக சம்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்ட தொடரின் விடுபட்ட எண்ணை காண்க. 2, 7, 14, 23, ஒரு கொஸ்டின் மார்க்கு 47. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த சீரிஸ் எடுத்து அப்படியே எழுதிடுவோம். ஸோ 2க்கும் 7க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 5, 7க்கும் 14க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 7, 14க்கும் 23க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 9. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கான வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9ன்னு வந்திருக்குங்களா. ஸோ இது பார்க்கறதுக்கு நம்ம ஒற்றைப்படை எண்கள்லே இருக்குது. ஸோ 9க்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஒற்றைப்படை எண் அப்படின்னா 11. நம்ம 23 + ஒரு 11 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 34ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ அடுத்து 11க்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஒற்றைப்படை எண்ணு நம்ம பார்த்தோம்னா 13 வரும். அப்போ 34 + 13 ஆட் பண்ணிங்கன்னா 47ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சருன்றது கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 34. ஸோ செகண்ட் ஒரு கொஸ்டின் இதே மாதிரி பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண் என்ன. ஸோ 6, 11, 18, 27, 38, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு 66ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதேமாதிரி அதுக்கான வித்தியாசம் நம்ம பார்ப்போம். 6க்கும் 11க்குமான வித்தியாசம் 5, 11க்கும் 18க்குமான வித்தியாசம் வந்து 7, 27 ஒரு 18 போச்சுன்னா 9, 38 ஒரு 27 போச்சு அப்படின்னா 11. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ நமக்கான ஒரு சீரீஸ் வந்தது பார்த்தோம்னா 5, 7, 9, 11. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஒற்றைப்படை எண்களில் தான் வருது. ஸோ அப்போ அடுத்த 11க்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஒற்றைப்படை எண்ணுன்னு பார்க்கும்பொழுது 13 தான். அப்போ 38 + ஒரு 13 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 51ன்னு வரும். ஸோ அப்புறமா 51, 13க்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஒற்றைப்படை எண்ணுன்னா 15, 51 + ஒரு 15 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 66ன்னு சொல்லிட்டு வந்துடும். இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 1, 3, 6, 10, ஒரு கொஸ்டின் மார்க்கு 21, 28. ஸோ இப்போ 1க்கும் 3க்குமான வித்தியாசம் 2, 3க்கும் 6க்குமான வித்தியாசம் 3, 6க்கும் 10க்குமான வித்தியாசம் என்பது 4. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படியே நிறுத்தி வைப்போம். இப்போ நமக்கு பாருங்களேன் 2, 3, 4ன்னு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒற்றைப்படை என்ன மாதிரின்னு தெரியல. ஏன்னா 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்பரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒற்றைப்படை எண் இல்லை. ஆனால் ப்ரைம் நம்பராக இருக்குமான்னு பார்த்தோம்னா வந்து ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து 4ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் பாருங்களேன் 2, 3, 4, ஸோ அதுக்கப்புறமா 5 வரும்னே வச்சுப்போமே. ஸோ அப்போ 10 + 5னா 15. நமக்கு அது ஆப்ஷன்லேயுமே இருக்குது. சரி கரெக்டு தான் நம்ம கெஸ் பண்ணது. சரி அதுக்கப்புறமா 5க்கு அப்புறமா 6ன்றது வருமா. அப்போ 6 + ஒரு 15 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 21ன்னு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து தான் 21 - 28, அங்கே பார்த்தீங்கன்னா 7ன்னு இருக்குது. ஸோ அப்போ 2, 3, 4 அப்படின்ற வர அந்த சீரீஸ்ன்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கான ஆன்சரும் கரெக்டு தான். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா 42, 30, கொஸ்டின் மார்க்கு 12, 6 என்ற தொடர் வரிசையில் என்ற தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர். அதே மாதிரி 42, 30, ஒரு கொஸ்டின் மார்க்கு 12, 6. ஸோ அதே மாதிரி எடுத்து எழுதிக்கணும். இப்போ அதுக்கு 42க்கும் 30க்குமான வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பெருசிலிருந்து சின்னதுக்கு அப்படியே குறைஞ்சிக்கினே வருதுன்றதுனால நம்ம மைனஸில் வருது, நமக்கு வித்தியாசத்தை போட்டு வச்சுருக்கோம். ஸோ 42ல் 30 போச்சுன்னா -12. அதே மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க இல்லையா, ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா 2 நம்பர் இருந்தால் தான் அதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக போடுமா 12, ஒரு 6, 12ல் ஒரு 6 போச்சு அப்படின்னா -6ன்னு வந்துடுமா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் நமக்கு முதல்ல வந்திருக்கிறது -12. ஸோ அப்புறமா கடைசியாக இருக்கிறது -6. இது எப்படின்னா வந்து சரி நம்மளாம் வந்து தோராயமாக போட்டுப்போமே -2 2ஆக குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி. சரி அப்புறமா பார்த்தோம்னா -10ன்னு போடுவோம். -10ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு 20ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கான ஆப்ஷனில் 20ன்னு இருக்குது. சரி இது வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த சீரிஸ் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நமக்கு தெரியும். சரி -10னா அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 நம்பர் குறைச்சி போடுவோமே -8ன்னு போடுவோம். அப்போ 20ல் ஒரு 8 போச்சு அப்படின்னா 12. ஸோ அப்போ நம்ம கெஸ் பண்ண சீரிஸ்ன்றது கரெக்டாக தான் இருக்குது. 2 2ஆக குறைஞ்சிட்டே தான் வருது. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர்ன்றது 20 தான். ஸோ டிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு டைப் முடிச்சிட்டோம். ஸோ டிஃபரன்ஸ்லேயே வந்து செகண்ட் ஒரு டைப் சம்ஸ் வந்து பார்த்துருவோம். கீழே உள்ள தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணானது 4, 5, ஒரு கொஸ்டின் மார்க்கு 40, 104, 229. ஸோ கொடுத்துட்டாங்களா.
இப்போ நம்ம சீரிஸ் எடுத்து அப்படியே எழுதிப்போம். 4, 5 ஒரு கொஸ்டின் மார்க்கு 40, 104, 229. இப்போ பாருங்கள் 4க்கு 5க்குமான வித்தியாசம் 1. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. 40க்கும் 104க்குமான வித்தியாசம் 64. 104க்கும் 229க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 125. இப்போ நீங்கள் பாருங்களேன். ஸோ இதிலிருந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தோம்னா 1க்கு நமக்கு எதுவும் தெரியாது, சரி அப்படியே விட்டுருவோம் அதை. ஆனால் 64 பாருங்களேன் 125ன்னு இருக்குது. இப்போ 4 க்யூப் பண்ணோம்னா 64 வரும், 5 க்யூப் பண்ணால் நமக்கு 125ன்னு வரும். சரி இப்போ பாருங்கள், அப்போ 1 க்யூப் பண்ணிட்டோம், அடுத்ததாக 2 க்யூப் பண்ணி பார்ப்போம், 3 க்யூப் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ 2 க்யூப் பண்ணோம்னா 8. அப்போ அங்கே 8 வருமா, அப்போ 8 + ஒரு 5 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 13 வந்துடும். சரி அதுக்கப்புறமா நமக்கு இங்கே வருமா, 3 க்யூப் பண்ணோம்னா 27 வந்துடும். அப்போ 27 + ஒரு 13 ஆட் பண்ணிங்கன்னா 40 வந்துடும். ஸோ அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. அங்கே நமக்கான ஆன்சர்ன்றது 13. ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தோன்னா கேள்விக்குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. ஸோ 21, 25, 34, 50, கொஸ்டின் மார்க்கு 111, 160. ஸோ அந்த சீரிஸ் எடுத்து அப்படியே எழுதுங்க. 21க்கும் 25க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 4, 25, 34க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 9, 34க்கும் 50க்குமான ஒரு வித்தியாசம் பார்த்தோம்னா 16. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது, விட்டுடுவோம். 111க்கும் 160க்குமான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 49. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் 4, 9, 16. ஸோ இதில் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் சரியாகவே இல்லை, ஏன்னா இது எந்த சீரீஸ்னு எனக்கு தெரிய மாட்டுது. சரி மறுபடியும் அதுக்கான வித்தியாசத்தை பார்ப்போமே. 4க்கும் 9க்குமான ஒரு வித்தியாசம் பார்த்தோம்னா 5. ஸோ அப்புறமா 9 கூட ஒரு 7 ஆட் பண்ணால் தான் 16ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 16 ஒரு 25 கழிச்சோம் அப்படின்னா 9ன்னு வந்துடுமா. அங்கே 25ன்றது வராது, சாரி. ஸோ அதோட நிறுத்திப்போம். அதேமாதிரி 36க்கும் ஒரு 49க்குமான வித்தியாசத்தை பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 5, 7ன்னு சொல்லிட்டு தான் வருது. 5, 7. சரி மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 7 அதுக்கு அடுத்ததாக என்ன நம்பர் வரணும், ஒரு வேளை இது ப்ரைம் நம்பராக இருக்குது அப்படின்னா 11ன்னு வரணும். ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 9ன்னு சொல்லிட்டு வரணும். சரி நம்ம ஃபஸ்ட்டு 9 வச்சு செக் பண்ணுவோமே. ஸோ 9 இருக்குது, 16 + ஒரு 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25. அப்போ 25 + ஒரு 50 ஆட் பண்ணோம்னா 75. ஸோ நமக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ரைட்டாக தப்பான்னு தெரியல, மறுபடியும் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா 9க்கு அடுத்தது 11ன்னு வருமா. இப்போ 11 இங்கே 25 ஆட் பண்ணிங்கன்னா 36ன்னு சொல்லிட்டு வருமா. 36 அதுங்க மேலே நமக்கு வந்து ஆன்சர் வந்து 75. அப்போ 75 + ஒரு 36 ஆட் பண்ணிங்கன்னா 111ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் இல்லை, ஆட் நம்பர் சீரிஸ் தான். ஸோ நமக்கான ஆன்சர் எடுத்து 75. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் அந்த சீரிஸ் எடுத்து எழுதுங்க. செகண்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அப்புறமா இன்னொரு ஸ்டெப்புக்குமே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ அடுத்து ஒரு சம் இதே மாதிரியே பார்ப்போம். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 0, 6, 24, 60 ஒரு கொஸ்டின் மார்க்கு 210. 0க்கும் 6க்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 தான். 6க்கும் 24க்குமான டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா 18. 24க்கும் 60க்கும் பார்த்தோம்னா 36. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தோம்னா 6, 18ன்னு வருதுங்களா. ஸோ இப்போ வந்து அப்படியே பார்த்தோம்னா இப்போ 6க்கும் 18க்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஸோ இப்போ இல்லைன்னா நீங்கள் வந்து அது என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ வந்து 2ஆல் பெருக்கியிருப்பாங்களா, இல்லை 3ஆல் பெருக்கியிருப்பாங்களா. சரி 6, 3, 18ன்னு வச்சுமே. 18 × ஒரு 3 நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ 8, 3, 24. ஸோ அப்போ வரப்போகிறது கிடையாது. சரி மறுபடியும் இன்னொரு ஸ்டெப்பு கீழே போவோம். ஸோ 6, 18 டிஃப்ரெண்ட்டு பார்த்தோம்னா 12. 18க்கும் 36க்கு பார்த்தோம்னா ஒரு 18ன்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஏன்னா இதுக்குமான வித்தியாசம் என்பது 6ன்னு வருது. ஸோ அப்போ மறுபடியும் ஒரு 6 தான் இவங்க ஆட் பண்ணியிருக்க போகிறாங்க. அப்போ இன்னொரு 6னா 18. 18 கூட ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா 24 வருமா. அப்போ 24 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 60ன்னு வரும். அப்போ 60 + ஒரு 60னா 120ன்னு சொல்லிட்டு வந்துடுமாங்க. அப்போ நம்ம போட்டது கரெக்டு தான். ஆன்சர்ன்றது 120 ஆப்ஷனில் இருக்குது. சரி இப்போ அதே மாதிரி கீழே பாருங்கள், அந்த 24க்கு பக்கத்தில் இன்னொரு 6ன்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ 24 + ஒரு 6 30. 30 + ஒரு 60 90. 90 + ஒரு 120 210. ஸோ அப்போ நம்ம போட்டன்ற சீரீஸ்ன்றது கரெக்டு தான். ஸோ விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 3, 7, 9, 13, 15, 19 ஒரு கொஸ்டின் மார்க்கு 25. ஸோ இதுமாரி ஒரு சீரிஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அதே மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்துருவோமா. ஸோ 3, 7, 9, 13, 15, 19. ஸோ இதை நீங்கள் பாருங்களேன், இது வந்து நமக்கு 3 கூட ஒரு 4 ஆட் பண்ணுங்களேன் 7ன்னு வருமா. அப்புறமா 7 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்களேன் 9ன்னு வரும். ஸோ மறுபடியும் 4 ஆட் பண்ணால் 13. மறுபடியும் ஒரு 2 ஆட் பண்ணோம்னா 15. அதேமாதிரி +4 +2 அப்படின்ற மாதிரி வருது. 15 ஒரு 4 ஆட் பண்ணால் 19ன்னு வரும். 19 + ஒரு 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 21. ஸோ அவ்வளோதான் நமக்கான ஆன்சர்ன்றது 21.
கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ 1, 6, 15, 28, 45 ஒரு கொஸ்டின் மார்க்கு 91ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து விடுபட்ட எண்ணை தான் கேட்குறாங்க. ஸோ அதேமாதிரி அந்த சீரிஸ் எடுத்து எழுதுங்க, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 1, 6. ஸோ 1க்கும் 6க்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா 5, 6க்கும் 15க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 9, 28ல் ஒரு 15 போச்சு அப்படின்னா 13, 45ல் ஒரு 28 கழிச்சோம் அப்படின்னா 17ன்னு வந்துடுமா. ஸோ இப்போ பாருங்கள், இது 5, 9, 13, 17ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீரிஸ் ஒரு ஈவனாக இல்லை அதில். ஸோ இன்னொரு ஸ்டெப்பு போவோம். 5 ஒரு 9 கழிச்சோம் அப்படின்னா 4ன்னு வரும். 9ல் ஒரு 13 போச்சு அப்படின்னா 4ன்னு வரும். 13 ஒரு 17 போச்சு அப்படின்னா 4ன்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 நாடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ 17 + ஒரு 4 நம்ம ஆட் பண்ணோம்னா 21 வருமா. அப்போ 21 + ஒரு 45 ஆட் பண்ணிங்கன்னா 66. ஸோ நமக்கான ஆன்சர் 66. அடுத்த ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். 20, 21, ஒரு 25, 34, 50 ஒரு கொஸ்டின் மார்க்கு 111 என்ற தொடர் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும். ஸோ அதேமாதிரி தான் ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிப்போம். எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 20க்கும் 21க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 1. ஸோ மேக்ஸிமம் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வித்தியாசத்தை தான் கண்டுபிடிப்போம். ஸோ 20 - 21 பார்த்தோம்னா 1ன்னு வந்துடும். 21ல் 25 போச்சுன்னா 4, 25ல் 34 போச்சு அப்படின்னா 9, 34ல் ஒரு 50 போச்சு அப்படின்னா 16ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பார்த்தோம்னா 1, 4, 9, 16. ஸோ எனக்கு இதுலேருந்து சரியான ஒரு ஐடியா இல்லை. ஸோ மறுபடியும் இன்னொரு ஸ்டெப்பு போவோம். ஸோ 1ல் 4 போச்சுன்னா 3, 4ல் ஒரு 9 போச்சுன்னா 5, 9ல் 16 போச்சுன்னா 7. ஸோ 16ல் அதுக்கு அடுத்தது நம்மளால் போக முடியாது. அப்போ நமக்கான ஒரு சீரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ கீழே 3, 5, 7ன்னு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆட் நம்பர் இல்லை ப்ரைம் நம்பர். ஸோ நான் ஆட் நம்பராக இருக்குன்னு நினச்சிட்டு 9னே கொடுக்குறேன். 16 + 9 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 25ன்னு வரும். ஸோ 25 + ஒரு 50னா 75. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 75. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம நிறைய வந்து இந்தமாரி மிஸ்ஸிங் நம்பர்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அந்த கீழே வரக்கூடிய அந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆட் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஒற்றைப்படை எண்களாக தான் வருது. 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ப்ரைம் நம்பர் வச்செல்லாம் வந்து ரொம்ப இருக்கத்தில்லை சம்ஸை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3, 5 தான் இருக்குது. ஸோ அடுத்த நம்பரை வந்து நமக்கு தெரியல அப்படின்னும் பொழுது 3, 5, 7 அந்தமாரி தான் வந்துடுச்சு. அதுக்கடுத்தது 11 வருமா இல்லை 9 வருமா அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் 9 போடலாம். ஏன்னா நிறைய சம்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஸோ அங்கே எல்லாமே ஆட் நம்பர் சீரிஸாக தான் இருக்குது. ஸோ அங்கே 9 தான் நீங்கள் போடுங்க, கரெக்டாக இருக்கும் ஆன்சரு. ஸோ அதேமாதிரி இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். ஸோ பின்வரும் தொடரில் கேள்விக்குறி சரியான பதிலால் நிரப்புக. 101, 100 ஒரு கொஸ்டின் மார்க்கு 87, 71, 46. ஸோ 100க்கும் 101க்கும் 100க்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா -1. ஸோ அதுக்கப்புறம் தெரியாது, அப்படியே விட்டுரும். ஸோ 87 ஒரு 71 கழிச்சோம் அப்படின்னா -16ன்னு வரும். 71 -46 பண்ணோம்னா -25 வந்துடுமா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே -1, இங்கே -16, இங்கே -25. சரி இப்போ பார்ப்போம். -16 -25. ஸோ இதுக்கு வித்தியாசம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ -9 வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு வந்துடுமா. இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே அதேமாரி இங்கே -9ன்னு வருது அப்படின்னாலே மேக்ஸிமம் நமக்கான அந்த சீரிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதே தான் சொன்னது, அதே ஆட் நம்பர் சீரிஸாக தான் இருக்கும். அப்போ -1 அப்போ இதுக்குமான வித்தியாசம். சரி இங்கே கீழே -3 போடுங்களேன். அப்போ -3 ஒரு -1 ஆட் பண்ணோம் அப்படின்னா -4ன்னு வந்துடுமா. ஸோ அதுக்கப்புறமா -5ன்னு போடுங்க. -5 ஒரு -4 ஆட் பண்ணால் -9. அப்புறமா -7 ஒரு -9 ஆட் பண்ணிங்கன்னா -16. அப்புறம் -16 ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா -25. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ 100ல் ஒரு -4 பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 96ன்னு சொல்லி வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அதுதான் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்ஸில் வருது அப்படின்னா அதுதான் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிலது இருக்குதுங்க, நமக்கு வந்து ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ணி சில சம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர்ஸு க்யூப்ஸ் பேஸ் பண்ணியுமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் 2 இல்லை 3 அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 17, 19, 23, 29 ஒரு கொஸ்டின் மார்க்கு 37. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கு ப்ரைம் நம்பருன்றது எக்ஸாக்டாக தெரியணும். ஸோ 17, 19, 23, 29. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 31 தான் வரணும். ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படணும். அதாவது 1வது டேபிள்ஸில் வரணும். அதுக்கப்புறம் அந்த நம்பரால் மட்டும்தான் வகுப்படணும். இப்போ நீங்கள் 17ன்னு பார்த்தீங்கன்னா 1வது வாய்ப்பாட்டில் வரும். அதுக்கடுத்து 17வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். வேறு எந்த வாய்ப்பாட்லேயுமே வராது. ஸோ அப்படி இருக்கக்கூடியது தான் ப்ரைம் நம்பர்.
இப்போ பார்த்தீங்கன்னா 31. ஸோ 29க்கு அடுத்து வரக்கூடிய ப்ரைம் நம்பர்னு பார்த்தோன்னா 31. ஸோ குறைஞ்சது ஒரு ஒரு 30 நம்பருக்கு உள்ளேவாது எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பின்வரும் தொடர் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ அதேமாதிரி தான் 2 ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, 3 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு, 7 ஸ்கொயரு, கொஸ்டின் மார்க்கு 13 ஸ்கொயரு. ஸோ பாருங்களேன் 2, 3, 5, 7. ஸோ அப்படின்போது எல்லாமே ப்ரைம் நம்பர் மாதிரி தான் இருக்குது. நமக்கு 2ன்றது ப்ரைம் நம்பர் தான், 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 7க்கு அடுத்தது 11 தான் வரணும். ஸோ 11 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஸ்கொயர்லாம் பண்ணல, அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ 11 ஸ்கொயர் தான் நமக்கான ஆன்சரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிஃபோனக்கி சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சில சம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபிஃபோனக்கி தொடர் வரிசையில் வந்து 1, 1, 2, 3, 5, 8, அதுக்கப்புறமா ஏ கொடுத்துட்டாங்க. 21, 34 எனில் ஏயின் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ ஃபிஃபோனக்கி சீரீஸை பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ 1 + 1, அது 1 + 1னா 2, 2 + 1னா 3, 3 + 2னா 5, 5 + 3னா 8, 8 + 5னா 13, 13 + ஒரு 8 அப்படின்னா 21, 21 + ஒரு 13 அப்படின்னா வந்து 34. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் இது. ஸோ நமக்கு ஏன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 13 சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த இதேமாதிரி இன்னொரு சம் இருக்குது. 1, 2, 3, 5, 8. ஸோ கொஷின் மார்க் 21 என்ற தொடரில் விடுபட்ட உறுப்பை காண்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபிஃபோனக்கி சீரீஸா அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. ஸோ இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமே. இதுக்கு டிஃப்ரென்ஸு அப்படிலாம் நீங்கள் பார்த்தாலுமே 1ன்னு வரும். 2க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் வரும். ஆனால் 3க்கு 5க்குன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஆர்டராகவே இல்லை. ஸோ நமக்கு அது போக முடியாது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பாருங்களேன் 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 3, 3 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 5, 5 + 3 பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 + 5 13. ஸோ அதான் வரப்போகுது நமக்கான ஆன்சர்ன்றது 13. ஸோ பின்வரும் எண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 2, 3, 4, 9, 3, 4, 5, 12, 4, 5, 6, 15. ஸோ 2 ஒரு கொஸ்டின் மார்க்கு, 7 ஒரு 18. ஸோ இது இவ்வளோ பெரிய சீரீஸாக இருக்குது. ஸோ இதில் மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. பாருங்களேன் இந்த 2, 3, 4 ஒரு 9ன்னு இருக்குதா. இப்போ பாருங்கள் 2 ஒரு 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5 ப்ளஸ் ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 9. ஸோ இதை அப்படியே நிறுத்துங்க. அதுக்கப்புறமா 3, 4, 5 ஆட் பண்ணிங்கன்னா 3, 4 ஒரு 7, 7 + 5 ஒரு 12. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ 5, 4, 5, 6, 15 அதை எடுத்துக்கோங்களேன். ஸோ 4 ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு வருமா. 9 + ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா 15. ஸோ இப்போ அதேமாதிரி பாருங்கள் 2 + ஒரு 7 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9. ஆனால் அங்கே 18 இருக்குது. வேறு என்ன நம்ம அங்கே கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல ஒரு நம்பர் போட்டோம்னா அது 18ஆக மாறும். அப்போ 9 + ஒரு 9 ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 18. கொஷின் மார்க்கின்ற வர இடத்துல பார்த்தோம்னா நம்ம 9ன்னு தான் போடணும். ஸோ 9 + 9னா நீங்கள் 18ன்னு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி சில சம்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 1, 3, 3, 6, 7, 9 ஒரு கொஸ்டின் மார்க்கு, 12, 21. ஸோ இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். ஏன்னா டபுள் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா 1க்கு 3க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 2ன்னு வந்துடும். 3க்கு 3க்குமான டிஃப்ரென்ஸ் உடனே 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் இது வந்து டிஃப்ரென்ஸ் வச்சு போக முடியாது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இது ப்ரைம் நம்பர் சீரிஸும் கிடையாது. ஆடிங்ஸு அது ஃபிஃபோனக்கி சீரிஸ் என்னன்னு பார்த்தோம்னாலும் அதுவுமே கிடையாது. ஏன்னா 1 + 3 4ன்னு வரணும் இல்லையா. ஸோ அப்போ அதுவுமே கிடையாது. சரி டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சீக்வன்ஸாக இருக்கும்னு நினச்சிட்டு பார்ப்போமா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா 1 அது 1 விட்டு 1 பாருங்களேன். இப்போ 1 3ஆம் நம்பர் விட்டுருங்க. அப்புறமா வந்து பார்த்தோம்னா ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். அப்புறமா 3 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆ கூட வந்து பார்த்திங்கன்னா 4 ஆட் பண்ணிங்கன்னா தான் 7ன்னு வந்துடும். அப்போ 7ஆ கூட வந்து பார்த்திங்கன்னா 6 ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து 7ஆ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 13ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 13ஆ கூட வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 21ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்மனா 2, 4, 6, 8 அப்படின்ற மாதிரி ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ நமக்கு தேவை ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ அதேமாரி கீழே இருக்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்தோமே. ஸோ 3 அதுக்கப்புறமா வந்து 6. ஸோ 3 + 3னா 6. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா +3 ஆட் பண்ணிங்கன்னா 9. மறுபடியும் ஒரு +3 ஆட் பண்ணிங்கன்னா 12. ஸோ 1 விட்டு 1 பாருங்களேன். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். அதுதான் நம்ம சீக்வன்ஸில் பார்ப்போம். ஸோ விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 3, 7, 9, 13, 15, 19 ஒரு கொஷின் மார்க் ஒரு 25. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்களேன். ஸோ 3 அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு வருது. ஸோ ப்ளஸ்ஸு
3ஆ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே இல்லைனாலுமே நீங்கள் இப்போ 3க்கு 4க்குமான 3க்கு 7க்குமான வித்தியாசம் பாருங்களேன் 4ன்னு வரும். அப்புறம் 7க்கு 9க்குமான வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடும். 9க்கு 13க்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்துடும். மறுபடியும் 13க்கும் 15க்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். அப்போது 4 2 4 2ன்னு அப்படியே வருதுங்களா? ஸோ இப்போ 15 19 வித்தியாசம் பார்த்தா 4. ஸோ அப்போ 19 அடுத்தது ஒரு 2 தான் வரப்போகுது. ஏன்னா 4 ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் 2 ஆட் பண்ணுறாங்க, அப்படியே அந்த சீரிஸ் கண்டினியூஷன் ஆகிட்டே வருது. 19 + ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா 21ன்னு சொல்லிட்டு வரும் நமக்கான ஆன்சரு. ஸோ நீங்கள் அப்படியே 1 விட்டு 1 பார்த்தீங்கன்னா 6 6 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. 15 + ஒரு 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21ன்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 3 15 ஒரு கொஷின் மார்க்கு, 63 99 ஒரு 143. அதேமாதிரி எழுதிப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இது நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா 3 15 63 99 143 ஸோ மற்றது எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாருங்களேன் இந்த 63 ஏன்னா நமக்கு தெரியும் 8 8 64ன்னு. அப்போ அந்த அதிலிருந்து 1 வந்து கழிச்சிருக்காங்க. 10 10 100ன்னு தெரியும். அப்போ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 1 கழிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சாவது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு கெஸ் பண்ணி ஆகணும் இது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4 பவர் அதை 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16ன்னு வரும். 16ல் 1 போச்சுன்னா 15. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வருமா? 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும். ஸோ அது அங்கே இல்லை, சரி அதை விட்டுடுங்க. அப்புறமா பார்த்தோம்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். 4ல் 1 போச்சுன்னா 3 வந்துடும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் -1, 4 ஸ்கொயர் -1, 6 ஸ்கொயர் -1, 8 ஸ்கொயர் -1, 10 ஸ்கொயர் -1, 12 ஸ்கொயர் -1. 12 ஸ்கொயர் வந்து பண்ணால் 144, அதில் 1 போச்சுன்னா 143. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 2 4 6 மாரி போகுது. அப்போ நம்ம கொஷின் மார்க்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்கொயர் -1ன்றது தான் வரணும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 36ல் 1 போச்சு 35. ஸோ அதுதான் இருக்கும் நமக்கான ஆன்சரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஸ்கொயர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த எண், அதாவது விடுபட்ட அடுத்த நெக்ஸ்ட்டு நம்பர் வர சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவே பார்ட் 1ல் தான் கொடுத்துருப்போம். என்ற தொடர் வரிசையின் அடுத்த எண் காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சம் வந்து பார்த்தோம்னா குரூப் 4ல் 2022 இது தான் கேட்டாங்க நமக்கு. ஸோ விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49 121 169 ஒரு கொஸ்டின் மார்க்கு 361. ஸோ இது நமக்கு பார்த்தோன்னே ஈஸியாகவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து 7 × 7 49, 11 × 11 121, 13 × 13 169. ஸோ இப்போ பாருங்களேன் 7 11னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் சீரீஸில் வருது. இது ப்ரைம் நம்பர் தான். ஏன்னா 7 11 பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நடுவில் 9ன்னு ஒன்று வந்து இருந்துச்சுன்னா நமக்கு ஆட் நம்பர் சீரிஸ் ஒற்றைப்படை எண்களுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு 9 விட்டுட்டு டைரெக்டாக 11க்கு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து ப்ரைம் நம்பர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 13க்கு அப்புறமா 17 தான் வரப்போகுது. அப்போ 17 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 289. ஸோ இது நம்ம டைரெக்டாக ஆன்சர் தெரியும். ஸோ குயிக்காக நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 289 தான் வரும். இந்த சம்மு தான் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து கேட்காம தான் இருக்காங்க கொஸ்டின். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராங் நம்பர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் நம்பர் இல்லைனா ராங் நம்பர் இந்த 2 டாப்பிக்கில் இருந்துமே நமக்கு வந்து வர குரூப் 4ல் கொஸ்டின் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கம்பல்சரியாக இந்தமாரி சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது நமக்கு. எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்துருவோமே. ஸோ கீழ்காணும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 126 217 344 ஒரு கொஸ்டின் மார்க்கு 730. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 5 வந்து க்யூப் பண்ணோம் அப்படின்னா வந்து 125ன்னு தெரியும். அதுக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி 6 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 216 + 1னா 217. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 7 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343ன்னு தெரியும். +1னா 344. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 6 7 ஸோ அப்படியே லைனாக வருதுங்களா. அப்புறமா 8ன்னு வரப்போகுது. ஸோ 8 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 8 க்யூப் பண்ணோம்னா 512ன்னு வரும். +1னா 513. ஸோ அவர் வந்து 730 பார்த்துருமே. 9 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 729ன்னு வரும். +1 அப்படின்னா 730. அதேமாரி 1 8 27 ஒரு கொஸ்டின் மார்க்கு 125 216 என்ற தொடரின் விடுபட்ட உறுப்பை காண்க. ஸோ அதேமாதிரி மிஸ்ஸிங் நம்பர் தான். இதில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. 1 க்யூப் பண்ணால் 3, 2 க்யூப் பண்ணால் 8, 3 க்யூப் பண்ணால் 27. ஸோ 1 2 3 அப்போ 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 64. ஸோ அவ்வளோதான் நமக்கான ஆன்சர். ஏன்னா 5 க்யூப் பண்ணால் 125, 6 க்யூப் பண்ணால் 216 எல்லாம் டைரெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கெல்லாம். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 4 27 16 125 36 ஒரு கொஸ்டின் மார்க்கு 64.
இதே நீங்கள் பாருங்களேன், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 வந்து க்யூப் பண்ணோம் அப்படின்னா 27, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 க்யூப் பண்ணால் 125, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ 7 வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் பண்ணால் நமக்கான ஆன்சர்ன்றது 343. ஸோ அதே தான் 2 3 4 5ன்னு சொல்லிட்டு லைனாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறாங்க, அடுத்தது க்யூப் பண்ணுறாங்க, அடுத்தது ஸ்கொயரு, அடுத்தது க்யூபு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 7 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343ன்னு சொல்லிட்டு வர ஆன்சரு. ஸோ அப்புறமா மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு 2 சம்ஸ் பார்த்துடலாம். பின்வரும் எண் தொடரில் கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் இது? 2 6 14 30, ஒரு கொஸ்டின் மார்க்கு, ஒரு 126. ஸோ 2 பார்த்துருவோம். 2க்கும் 6க்கும் வித்தியாசம் வந்து 4. ஸோ 6க்கும் 14க்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா 8, 14க்கும் ஒரு 30க்கு வித்தியாசத்தை பார்த்தோம்னா 16ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், 4 8 16 மாரி போகுது இதில் இது. அப்போ 4 × 2 8, அப்போ 8 × 2 16. ஸோ அப்போ 16 × 2 32. அப்போ 32 + ஒரு 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா 62ன்னு சொல்லிட்டு வருமா? ஸோ அப்போ இது இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு மல்டிபிளில் வரா மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 62. வரிசையில் விடுபட்டதை நிரப்புக. 225, 289, ஒரு கொஸ்டின் மார்க்கு 441. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த ஸ்கொயர்ஸு க்யூப்ஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வரிகாலமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். க்யூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இல்லை 15 வரிகாலமாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ 15 × 15 225ன்னு தெரியும். 17 × 17 289. அப்படி நீங்கள் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நிறைய சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா 17 × 17 289ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3D சம்ஸை வந்து பார்க்கும்பொழுது வந்து நிறைய சம்ஸில் நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஏன்னா கன அளவு கொள்ள அளவுலாம் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நிறைய வந்து 17 வந்து ஸ்கொயர் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 × 15 225, 17 × 17 289. ஸோ இப்போ பாருங்களேன், 15 17 441 பார்த்தோம்னா 21 × 21 15 17. ஸோ இதை பார்த்தோம்னா ஆட் நம்பர் மாரி தான் தெரியுது. ஸோ அடுத்தது என்ன வரப்போகுதுன்னா 19 தான் வரணும். 19 × 19 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 361ன்றது வரும் நமக்கான ஆன்சரு. ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அப்புறமா வந்து மிஸ்ஸிங் நம்பர் பேஸ் பண்ணி பசில்ஸில் சில சம்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துருவோம். ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா குரூப் 2லலாம் இந்தமாரி சம்மு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வரிசையை நிரப்புக. ஸோ 2 24 ஒரு 20, 3 39 ஒரு 30, 4 ஒரு கொஸ்டின் மார்க்கு 40. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசாண்டலாக பார்க்கணும், இல்லைனா வெர்டிகலாக பார்க்கணும். இது 2 தான். ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டலாக செக் பண்ணுங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்தது வெர்டிகலாக பாருங்கள். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களால் எதனா கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். ஸோ 24 மேலே ஒரு 2ன்னு இருக்குதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது 2 ஸ்கொயர் பண்ணிப்போம். 2 ஸ்கொயர் பண்ணி 24 கழிச்சோம் அப்படின்னா 20ன்னு கீழே இருக்கிற அந்த நம்பர் வந்துடுதுங்களா? அப்போ அதேமாரி 3 ஸ்கொயர் பண்ணுவோம், 9ன்னு வரும். 39 ஒரு 9 போச்சு அப்படின்னா 30ன்னு வந்துடுமா? அப்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16ல் நான் என்ன நம்பர் கழிச்சா எனக்கு கீழே 40ன்னு வரும். 16ல் ஒரு 56 போச்சு அப்படின்னா 40ன்னு வந்துடுமா நமக்கு? அப்போ அந்த கொஷின் மார்க்ன்ற இடத்துல 56 தான் வரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய சம்ஸு, இந்த மாதிரி சம்ஸு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் இந்த சம்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு தான் எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. இல்லைனா இந்த மாதிரி சம்ஸை ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து இருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 56. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். கேள்வி குறியிட்ட இடத்தில் உள்ள சரியான எண் யாது? ஸோ 11 5 4 59, 13 4 5 57, 16 3 கொஸ்டின் மார்க்கு 56. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஹாரிசாண்டலாலாம் ஆட் பண்ணல, வெர்டிகலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சரி 11 × 5 55, 55 + ஒரு 4 59, 13 × ஒரு 4 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 52ன்னு வரும். 52 + ஒரு 5 அப்படின்னா 57ன்னு வந்துடுமா? இப்போ 13 × ஒரு 6 பெருக்கணும் அப்படின்னா 48ன்னு வரும். 48 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 56ன்னு வரும். 48 + ஒரு 8 ஆட் பண்ணிங்கன்னா 56ன்றது வந்துடும் நமக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். ஸோ 3 4 5 58, 5 6 2 58, 8 4 2 62, 7 6 3 ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்கல்ல. இதுவுமே நம்ம பார்த்தோம்னா வெற்றிகளை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறோம். ஸோ 3 4 5. இப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தோம்னா
3 × 4 பெருக்கணும்னா 12. ஸோ 12 × 5 வந்து பெருக்கணும்னா 60. 60ல் 2 போச்சு அப்படின்னா 58. ஸோ அதேமாரி பார்க்கலாமா, 6 × 5 30. 30 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள் பண்ணால் 60. அதேமாரி 60ல் 2 போச்சுன்னா 58. 8 நாங் 32. 32 இன்ட்டு ஒரு 2 பெருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா 64ன்னு வருமா. 64ல் 2 போச்சுன்னா 62. ஸோ இது வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக வருது. ஸோ அப்போ அதேமாரி 7 × 6 பெருக்கணும் அப்படின்னா வந்து 42. 42 இன்ட்டு ஒரு 3 பெருக்குனிங்க அப்படின்னா 126ன்னு சொல்லிட்டு வரும். 126ல் ஒரு 2 போச்சு அப்படின்னா 124ன்றது நமக்கு ஆன்சராக வரும். விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 20, 13, 07, 30, 08, 22, 40, கொஸ்டின் மார்க் 28. ஸோ இது பாருங்களேன், 20ல் ஒரு 13 போச்சுன்னா 7, 30ல் ஒரு 8 போச்சுன்னா 22. அப்போ 40ல் என்ன நம்பர் கழிச்சா 28ன்னு வரப்போகுது, 12 கழிச்சுன்னா 28ன்னு வந்துடுமா. ஸோ அவ்வளோதான், இதுக்கு சிம்பிளாக வந்துடுது நமக்கு ஆன்சரு. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 25, 7, 18, 35, 13, ஒரு 22, 45, 8 ஒரு கொஸ்டின் மார்க்கு. இதுவுமே பார்த்தோம்னா நம்ம ஹாரிசான்டலாக தான் வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ 25ல் வந்து பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா 25 மைனஸ் ஒரு 7 கழிச்சிங்கன்னா வந்து 18ன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ அதே மாதிரி 35ல் ஒரு 13 போச்சு அப்படின்னா நமக்கு 22ன்னு சொல்லிட்டு வரும். 45ல் ஒரு 8 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 37ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 3, 5, 7, 11, 13, 17, 19, எக்ஸ் ஒரு 29. ஸோ இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்களேன், 3, 5, 7, 11, 13, 17 இதுங்க எல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ப்ரைம் நம்பர் மாதிரியே இருக்குது. ஸோ அப்போது 19க்கு அடுத்து வரக்கூடிய ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தோம்னா 23. 19க்கு அடுத்து வரக்கூடிய ப்ரைம் நம்பர் பார்த்தோம்னா 23. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 27, 38, அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிகலாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 7, 4 வந்து பெருக்கணும் அப்படின்னா 7 நாள் 28, 28, 1 கழிச்சிக்குங்க 27 வந்துடுமா. ஸோ இப்போ 8, 5, 40. ஸோ நான் மேலே இருக்க அந்த 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 38. அதேமாரி 9 இன்ட்டு ஒரு 6 54. 54 ஒரு 3 போச்சு அப்படின்னா 51. ஸோ கரெக்டாக இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் எது? 2, 7, 17, 3, 11, 19, 5, 13 ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து 2, 7, 17. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மொத்தமே ப்ரைம் நம்பர் மாரி தான் இருக்குது. ஏன்னா 2, 3, 5, அப்புறமா 7, 11, 13, 17, 19. 19க்கு அடுத்ததாக வரக்கூடிய ப்ரைம் நம்பர்னு பார்த்தோம்னா 23. எக்ஸின் மதிப்பு காண்க. 4, 6, 9, 3, 9, 27, 2, 10, அதுக்கப்புறமா எக்ஸ் கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 9 இன்ட்டு ஒரு 4 நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணுங்களேன். 9 இன்ட்டு ஒரு 4 பெருக்கணும் அப்படின்னா 36ன்னு வருமா. 36ல் அதை எப்படி நம்ம எழுதலாம்னா 6 × 6 36. ஏன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹாரிசான்டல் லைன் மட்டும் பாருங்களேன். ஸோ 6, 9, 10 அதை மட்டும் பாருங்கள். அப்போ 36 வந்து 6 × 6ன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா செகண்ட் இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் லைன் பாருங்களேன். 3, ஒரு 27 பெருக்கணும் அப்படின்னா 81 வருமா. அப்போ 9 × 9 81. அப்போது 10 எப்படி வரும்னா 100 10 வந்து பார்த்தோன்னா ஸோ 10 × 10 100. அப்போனா 2 இன்ட்டு என்ன நம்பர் பெருக்குன்னா நமக்கு வந்து 100ன்னு வரப்போகுது. அதுதான் அப்போ இங்கே எக்ஸ்ன்ற இடத்துல 50ன்னு கொடுத்து பாருங்களா. அப்போ 2 × 50 100ன்னு வரும். அது 100 எப்படி பிரிக்கலாம், 10 × 10ன்னு பிரிக்கலாமா. ஸோ அப்போ அதுதான் கரெக்டாங்க. எக்ஸ்ன்ற இடத்துல 50ன்றது தான் வரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எக்ஸாம்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு 1 or 2 சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டா எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடியாஸ்லாம் எதுவும் கிடைக்காது. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கணும். ஸோ அதனால் நிறைய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு கீழ்காணும் மாயச்சதுரத்தில் நிரல் நிறை மற்றும் மூலை விட்டத்தில் வந்து உள்ள எண்களின் கூடுதல் சமம் எனில் x, y மற்றும் zன் மதிப்புகளை காண்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. அதாவது ஹாரிசான்டலாக ஆட் பண்ணாலும் ஒரே நம்பர் தான் வரணும், வெர்டிகலாக ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே நம்பர் தான் வரணும் அப்படின்ட்டாங்க. ஸோ எக்ஸ்ன்ற ஒய்ன்ற இசட்ன்ற இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன், ஒய்க்கு வந்து -4ன்னு கொடுக்குறேன், இசட்டுக்கு வந்து -7ன்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸுக்கு வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலாக வந்து நான் வந்து கேல்குலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா -10ல் ஒரு 1 போச்சு அப்படின்னா எனக்கு -9ன்னு வந்துடும். இப்போ வந்து ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா -4ன்னு கொடுக்குறேன். -4 ஒரு -3 -7 -2 -9ன்னு வந்துடுமா. ஸோ இப்போ ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் -7ன்னு கொடுக்குறேன். ஸோ -6ல் ஒரு +4 ஆட் பண்ணிங்கன்னா -2. அப்போ -2 ஒரு -7 ஆட் பண்ணிங்கன்னா -9ன்னு வந்துடுமா. ஸோ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில சம்ஸ் பார்த்துருவோம். கீழ்கண்ட படத்தில் எக்ஸின் மதிப்பு. ஸோ இப்போ ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துட்டாங்க ஒரு சர்க்கிளில் எக்ஸு 4, 10, 22, 46, 94ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதில் எக்ஸுன்ற இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 4 × ஒரு 2 பெருக்கணும்னா 8ன்னு வருமாங்க. அப்போ 8 + ஒரு 2னா 10, 10 × 2 20, 20 + ஒரு 2 22. அப்போ 22 × ஒரு 2 44 + 2னா 46. இப்போ 46 × ஒரு 2 அப்படின்னா 92, 92 + ஒரு 2னா நமக்கு தெரியும் 94. அப்போ 94 × ஒரு 2 பெருக்கணும் அப்படின்னா 188 + ஒரு 2 அப்படின்னா 190. ஸோ அதுதான் நமக்கான ஆன்சரு. ஸோ கீழே கொடுக்கப்பட்டவற்றின் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ அதேமாதிரி ஒரு டயக்ராம் தான் எக்ஸ்ன்ற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், 7 × 2 பெருக்கினீங்கன்னா 14 + 1 அப்படின்னா 15. ஸோ அடுத்ததாக பாருங்களேன் 5. இப்போ 5 × 2 10, 10 + 1 11. அப்புறமா 2 × ஒரு 3, 2 × வந்து பார்த்திங்கன்னா 2 × ஒரு 3ஆல் பெருக்கினீங்கன்னா 2 × 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4ன்னு வந்துருமாங்க. அப்போ 4 + 1 அப்படின்னா 5. ஸோ அதுதான் வரணும். அதேமாதிரி 3 × 2 அப்படின்னா 6, 6 + 1னா 7. ஸோ இது கரெக்டாக இருக்குது நமக்கு. அப்போ எக்ஸுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதுக்கு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் என்ன நம்பர் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ வந்து 4, 4, 8, 24, 96, 480 ஒரு கொஷின் மார்க்கு 2160ன்னு சொல்லி 20,160ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அதேமாதிரி தான் 4 × 1 4, 4 × 2 8, 8 × 3. எனது 1, 2, 3 அப்படியே பெருகிட்டே வரும். 4 × 1னா 4, 4 × 2னா 8, 8 × 3னா 24, 24 × 4னா 96, 96 × 5னா 480. அப்போ 480 × ஒரு 6 அப்படின்னு பெருக்கணும்னா 2880ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக இன்னொரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கொஷின் மார்க்ன்ற இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 6, 24, 120 ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ இந்தமாரி கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே சின்ன இதுலேருந்து அப்படியே ரொம்ப பெரிய நம்பர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது வந்து மல்டிபிள் பண்ணிகிட்டே தான் வராங்க. கிராஸ் மல்டிபிள்லாம் எதுவும் பண்ண காரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 × 2 2, 2 × 3 6, 6 × 4 24, 24 × 5 120. அப்போ 120 × ஒரு 6 பெருக்கணும் அப்படின்னா 720. ஸோ அதான் நமக்கான ஆன்சரு. ஸோ இதுவும் பாருங்கள் 4, 7, 15, 29, 59. ஸோ அப்போ அதிகரிச்சுனே வருதா. அப்போ இதுவுமே ஏதோ வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனால் கிராஸில் போகல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 × ஒரு 2 பெருக்குங்களேன் 8. அப்போ 8ல் 1 போச்சுன்னா வந்து என்ன வரும், 8ல் 1 போச்சுன்னா 7. அப்போ 7 × 2 14, 14 + 1 15. அப்போனா 2ஆல் பெருக்கிறாங்க, 1 கழிக்கிறாங்க, மறுபடியும் 2ஆல் பெருக்கிறாங்க, 1 ஆட் பண்ணுறாங்க. இப்போ 15 × 2 30ன்னு தெரியும். அப்போ 30ல் 1 கழிக்கணும், 1 கழிச்சோம்னா 29ன்னு வரும். ஸோ அப்படியே நீங்கள் இது கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா 235 × 2ஆல் பெருக்குங்க, பெருக்கி வந்து அதில் 1 கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 469ன்னு வரும். விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பாருங்களேன் 1, 2, 3, 4. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸோ கிராஸில் தான் பார்க்குறோம் இதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு 1 பாருங்களேன், 1 க்யூப் பண்ணால் 1ன்னு வரும், 3 க்யூப் பண்ணிங்கன்னா 27 வந்துடும், 5 க்யூப் பண்ணால் 125ன்னு வந்துடும். அப்போ 4 க்யூப் பண்ணோம்னா 64 வந்துட போகுது. அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ அந்த சர்க்கிள் வச்சு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இதுலேயே வந்து டைப் 3 தான் மிஸ்ஸிங் நம்பரில் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ ஒரு முக்கோணம் மாரி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா 13, 5, 324. இன்னொரு முக்கோணத்தில் 11, 6, 289. இன்னொரு முக்கோணத்தில் 21, ஒரு 7 எக்ஸு. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்களேன் இதில் இப்போது 13 + ஒரு 5 நான் ஆட் பண்ணிட்டேன்னா 18ன்னு வருமா. 18 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 324ன்னு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் அந்த 289 வந்துச்சுனாலே 17 ஸ்கொயர் பண்ணால் தான் வரப்போகுது.
அப்போது 11 + ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா 17, 17 ஸ்கொயர் பண்ணோம்னா 289, 21 + ஒரு 7 28. அப்போ 28 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 784 வரப்போகுது. ஸோ ஆன்சர் கரெக்டு. கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து விடுபட்ட எண் 7, 15, 12, ஒரு 10 ஒரு முக்கோணத்தில் இருக்குது. இன்னொரு முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா 6, 8, 14 ஒரு கொஸ்டின் மார்க்கு, 3, 5, 12 ஒரு 10. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், இப்போது 10 + ஒரு 12 -7. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா 15ன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ இதை ஆட் பண்ண அப்படின்னா 22ன்னு வரும். 22ல் ஒரு 7 போச்சு அப்படின்னா 15ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதே மாதிரி 15 ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா 15, 10 + ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 15ன்னு வரும். 15ல் ஒரு 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா 12ன்னு சொல்லிட்டு வருமா. அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா 8ல் இருந்து 8 கூட ஏதோ ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ x + 8 -6 ஈக்குவல் டு வந்து பார்த்தோன்னா 14 அப்படின்ற மாதிரி வரணும். அப்போது வந்து எக்ஸில் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு 2 ஈக்குவல் டு 14. அந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா -2 மாறிடும். அப்போ x ஈக்குவல் டு 12. ஸோ அப்போ நீங்கள் அந்த கொஷின் மார்க்குன்ற இடத்துல 12 போட்டிங்கன்னா 12 + ஒரு 8 ஆட் பண்ணிங்கன்னா 20ன்னு வரும். 20ல் ஒரு 6 போச்சுன்னா 14. ஸோ நம்ம 3 ட்ரையாங்கிள்லையுமே இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ ஆன்சர் கரெக்டு தான் நமக்கு. விடுபட்ட எண்ணானது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் 6, 2, 3, 6, 9, 3, 2, 6, 20, 5, 7 ஒரு கொஷின் மார்க்குன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதில் பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணோம், கழிச்சு பார்த்தோம், உள்ளே இருக்கிறது கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு வருது. 5ல் 4 போச்சுன்னா ஆன்சர்லாம் வராது. அதுக்கு பதில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். ஸோ 4 × 3 இந்த பக்கம் கிராஸில் இருக்கிறது பாருங்கள். 4 × 3 ÷ 2 போடுங்களேன், 6. ஸோ உள்ளே இருக்கிற நம்பர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன் 9 × 3 ÷ 2. ஸோ அப்போ 3 9னா இப்போ 3 × 2 6 கரெக்டாக இருக்குது. அப்போ 20 × 5 ÷ 20 × 7 ÷ 5. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 20னா இப்போ 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ அப்போ நமக்கான ஆன்சருன்றது 28ன்றது வந்துடும். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 5, 12, 4, 6, 6, 21, 5 ஒரு 7. இன்னொரு முக்கோணத்தில் 4, 8, 10 நடுவில் கொஷின் மார்க் போட்டாங்க. ஸோ இப்போ இது பார்த்தோம்னா நமக்கு அதே மாதிரி வந்து 4. ஸோ இதில் நம்ம அந்தமாரி மல்டிபிள் பண்ணாலுமே ஆன்சர் வராது. ஏன்னா வந்து 5 × 4 ÷ 6ன்னு போட்டாலும் நமக்கு கேன்சல் பண்ணோம் டிவைடில் 3ன்னு சொல்லிட்டு அப்படியே தான் நிற்கும், கேன்சலேஷன் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுறேன். 5, 6, 4 மல்டிபிள் பண்ணால் 120ன்னு வரும். நானே ஒரு தோராயமாக 10ஆல் அதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 12ன்னு வந்துடும். அப்போ நடுவில் எனக்கு 12ன்றது வந்துடுச்சு. இப்போ செகண்ட் இருக்கக்கூடிய அந்த டயக்ராம் பாருங்களேன். 6, 7, 5 பெருக்கணும் அப்படின்னா 210ன்னு வரும். ஸோ அதில் நான் 10ஆல் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 21 நடுவில் இருக்குது. ஸோ அப்போ அதேமாதிரி 4, 8, 10 பெருக்கணும் அப்படின்னா 320 வரும்போது அதை 10ஆல் அடித்தேன் அப்படின்னா 32. ஸோ அப்போ எனக்கு இந்த 3 டயக்ராமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கான ஆன்சர்ன்றது 32. ஸோ அடுத்து ஒரு சம்மு. என்ற தொடரில் வந்து விடுபட்ட எண்ணை காண்க. ஒரு ஒய் மாதிரி கொடுத்துட்டாங்க. 4 டயக்ராம் இருக்குது. 12, 8, 80, 16, 7, 207, 25, 21 ஒரு கொஷின் மார்க்கு, 5, 4, 9ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 12 + ஒரு 8 என்ன பண்ணுங்கள், 12 ஸ்கொயர் பண்ணுங்கள், 8 ஸ்கொயர் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் கழிச்சிடுங்க. கழிச்சிட்டிங்கன்னா 80ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி வந்து 16 ஸ்கொயர் பண்ணுங்கள், 7 ஸ்கொயர் பண்ணுங்கள். 256ல் ஒரு 49 போச்சுன்னா 207. ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அதேமாதிரி 5 ஸ்கொயர் பண்ணுங்கள், 4 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25 - 16 கேன்சல் மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 9ன்னு வரும். அப்போ அதேமாதிரி 25 ஸ்கொயர் பண்ணி -21 ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா 184ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மு. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 33 ஒரு 7 ஒரு 4, 39 8 ஒரு 5, 45 ஒரு 9 ஒரு 6 ஒரு கொஸ்டின் மார்க்கு 11 × ஒரு 8. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அதேமாதிரி 7 ஸ்கொயர் பண்ணுங்கள், மைனஸ் வந்து 4 ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஸோ 7 7 49 -16. ஸோ கழிச்சோம்னா 33 வந்துச்சு. ஸோ அதேமாதிரி செகண்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா. 8 ஸ்கொயர் பண்ணி -5 ஸ்கொயர் பண்ணுங்கன்னா 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. 64ல் ஒரு 25 போச்சுன்னா 39.
ஸோ அதே மாதிரி தான் 9 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 6 ஸ்கொயர் 81 மைனஸ் ஆஃப் 36 போடணுன்னா 45ன்னு வந்துடும் ஆன்சரு. 11 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 8 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் பண்ணோம்னா 121, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, கழிச்சோம் அப்படின்னா 57 வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ அப்போ வந்து லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 57 ஆன்சரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம்ம பார்த்தோம், அதுவுமே மேலே 2 ஸ்கொயர் பண்ணோம், கழிச்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெண்டுத்துமே ஸ்கொயர் பண்ணி கழிச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஆன்சர்ன்றது வருது. ஸோ இதே மாதிரி ஒரு சம் இன்னும் ஒன்று பார்ப்போம். கொஷின் மார்க் வந்து கொஷின் மார்க்கு குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணெய் காண்க. ஸோ 5 1 2 13 2 3 25 3 4 ஒரு கொஸ்டின் மார்க்கு 4 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், 1 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள், 5ன்னு வரும். அங்கே கழிச்சும் ஆன்சர் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் ஆன்சர் வருது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 4 ப்ளஸ் ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா 13 வந்துடும். 3 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25ன்னு வந்துடும். அதேமாதிரி 4 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒரு 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 41 வரும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணி 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 41ன்னு சொல்லிட்டு வந்துடும். கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட எண்ணின் மதிப்பை காண்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டாங்க. 5 4 1 7 ஒரு 2 125 ஒரு கொஸ்டின் மார்க்கு 3 9 27 ஒரு 11 8. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களாங்க. இப்போ அந்த கொஸ்டின் மார்க்குன்ற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ அது அப்படியே 1 இருக்குது, அது க்யூப் பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ 7ல் 2 போச்சு அப்படின்னா 5. ஸோ அந்த செகண்ட் ஒரு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போ 5 க்யூப் பண்ணோம்னா 125. ஸோ தேர்ட் ஒன்று பாருங்களேன், 3ல் 9ல் 3 போச்சுன்னா 6ன்னு வரும். அப்போ 6 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 216ன்னு வரணும். நமக்கு அங்கே ஆப்ஷன்லேயுமே இருக்குது. சரி அப்படியே இருக்கட்டும். ஸோ 11ல் 8 போச்சு அப்படின்னா வந்து 3 வருமா. அப்போ 3 க்யூப் பண்ணோம்னா 27 வந்துடும். ஸோ அப்போ எல்லாமே கழிக்கிறாங்க, கழிச்சு க்யூப் பண்ணுறாங்க. அப்போ 3ல் 9 போச்சு அப்படின்னா அதேமாதிரி 6ன்னு வரும். அப்போ 6 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 216ன்னு வரும். அதான் நமக்கான ஆன்சரு. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பரில் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு 4th டைப் ஒன்று பார்ப்போம். ஸோ கீழ்கண்டவற்றில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ அதேமாதிரி ஒரு சர்க்கிளில் ஒரு 4 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. 5 20 4 9 3 8 24 11 9 ஒரு கொஷின் மார்க்கு 4 13ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் என்ற இடத்துல என்ன நம்பர் வரும்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அப்படியே நீங்கள் பெருக்கி பாருங்களேன், 4 × 5 பெருக்கணும்னா 20 வந்துச்சா. அப்போ 4 ப்ளஸ் ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 9 வந்துச்சு. அப்போ அதேமாதிரி அதில் பாருங்களேன், 3 × 8 24. அப்போ 3 ப்ளஸ் ஒரு 8 11. அதேமாதிரி 9 × ஒரு 4 பெருக்குனிங்கன்னா 36. 9 ப்ளஸ் ஒரு 4 கூட்டினோம்னா 13. ஸோ அப்போ அது கரெக்டாக தான் இருக்குது. அந்த இடத்துல 36ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அங்கே வந்து 4 நம்பர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர் இருக்குது. ஸோ 5 நம்பர் வந்தாலே கொஞ்சம் ஆன்சர் போட்டதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ 2 5 3 4ன்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 2 3 4 ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 196ன்னு வரும். அதேமாரி 6 7 8 9 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30ன்னு வரும். 30 ஸ்கொயர் பண்ணால் நடுவில் இருக்கக்கூடிய 900ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதேமாதிரி அங்கே கொஷின் மார்க் போட்டுக்கிற இடத்துல என்ன வரும்னு தெரியாது. ஸோ அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நான் 3 ப்ளஸ் ஒரு 4 ப்ளஸ் ஒரு 5 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 16ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா 256ன்னு போடணும். ஏன்னா இதை ஆட் பண்ணி அங்கே ஸ்கொயர் பண்ணால் அந்த வேல்யூ தான் வரணும். ஸோ அப்போ நமக்கு எனக்கு தெரியும் 16 ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு 256ன்னு தெரியும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 16ன்னு போட்டுக்கிறேன் நான். அப்போது இந்த 3 ஒரு 5 ஒரு 7. ஸோ இதை ஆட் பண்ண அப்படின்னா வந்து எனக்கு 10 15ன்னு வரும். அப்போ எனக்கு ஈக்குவல் டு 16 இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டால் நான் எனக்கு 16ன்னு வரும். அப்போ 1 மட்டும் போட்டால் போதும். அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா 16ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ எனக்கு அந்த ஆன்சர்ன்றது 1 தான். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ அதே மாதிரி சம்மு தான் இதுவுமே. 5 3 4 2 26 4 2 8 5 42 3 1 கொஷின் மார்க்கு 8. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி இதை ஆட் பண்ணி ஏன்னா ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற நம்பர் அங்கே பெருசாக இருந்தது, அதனால் ஈஸியாக வந்தது நமக்கு. ஸோ இது வந்து அந்தமாதிரி கொண்டு வர முடியாத ஆன்சரு. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறேன், நான் கிராஸில் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 4 × 5 20 3 × 2 6. அப்போ 20 ப்ளஸ் ஒரு 6 26ன்னு வந்துச்சுங்களா. அதேமாரி 4 8 வந்து பார்த்தோன்னா 8 நாங்கள் வந்து 32 5 × 2 10. அப்போ 32 ப்ளஸ் ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 42ன்னு வந்துச்சா எனக்கு. அதே மாதிரி 8 × 1 8 தான். 3 × ஒரு நம்பரை பெருக்குனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ எனக்கு 8ன்னு வந்துச்சு. 8ஆக கூட நான் என்ன ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 44ன்னு வரும். 8ஆக கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பரை ஆட் பண்ணால் 44ன்னு வரும். 8ஆக கூட ஒரு 36 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா
8 36ன்றது ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 44ன்னு சொல்லிட்டு வருமாங்களே. அப்போது நமக்கு 3 இன்ட்டு ஒரு 12ன்னு போட்டால் தான் 36ன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு இங்கே கொஷின் மார்க்ன்ற இடத்துல என்ன வரும்னு சொல்லி தெரியாது. அதனால் 8 இன்ட்டு 1 பெருக்குனா 8ன்னு வந்துச்சு. அப்போ 3 இன்ட்டு ஒரு நம்பர் பெருக்குனா ஒரு வேல்யூ வரும். அதுவும் அந்த 8ம் ஆட் பண்ணால் நடுவில் 44ன்னு வரணும். அப்போ நான் 3 இன்ட்டு ஒரு நம்பர் பெருக்குனா எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஆல்ரெடி அங்கே 8 வந்துச்சு. அப்போ 44ல் வந்து 8 போயிடுச்சு அப்படின்னா 36ன்னு வந்துட போகுது. அப்போ எனக்கு இந்த 3 ஒரு நம்பரும் பெருக்குனா எனக்கு 36ன்ற ஆன்சர் தான் வரணும். அதனால் இப்போ 3 இன்ட்டு அந்த 12ன்னு தெரியாது. அதனால் எக்ஸ்ன்னு வச்சு இப்போ 3ஆல் அடிச்சிங்கன்னா 12 3 வந்து பார்த்தீங்கன்னா 36ன்னு வந்துடும். அப்போ எனக்கு அந்த எக்ஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12ன்றது தான் வரும். ஸோ விடுபட்ட எண் வந்து பார்த்தீங்கன்னா காண்க 6 3 25 2 4 11 7 70 8 ஒரு 6 4 1 -12 5 ஒரு கொஷின் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸோ இதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. 5 நம்பர் உள்ளே வருது அப்படின்னாலுமே அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்களேன். 6 ஸ்கொயர் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒரு 3 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 45ன்னு வந்துச்சா. அதேமாதிரி 4 ஸ்கொயர் பண்ணுங்கள் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20ன்னு வரும். அப்போ 45ல் 20 போச்சு அப்படின்னா 25 நடுவில் இருக்கிற நம்பர் வந்துச்சுங்களாங்க. ஸோ அதேமாதிரி 11 ஸ்கொயரு ப்ளஸ் ஒரு 7 ஸ்கொயர் பண்ணால் 170. அதேமாதிரி 6 ஸ்கொயரு ப்ளஸ் ஒரு 8 ஸ்கொயர் பண்ணால் 6 6 வந்து 36 36 ப்ளஸ் ஒரு 8 8 64 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100ன்னு வந்துடும். அப்போ 170ல் ஒரு 100 போச்சு நடுவில் இருக்க 70ன்றது வந்துடுச்சு. அதேமாதிரி 4 ஸ்கொயரு ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 17 வந்துடும். 5 ஸ்கொயரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோராயமாக கெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு 17ன்னு. அப்போ 17ல் நான் ஏதோ ஒரு நம்பர் கழிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே -12ன்னு வரணும். அப்போ எனக்கு வந்து 29 நம்ம வந்து போட்டோம்னா இப்போ இங்கே 29ன்னு போட்டுறோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா 4 இன்ட்டு அதை 4 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் 17ன்னு வந்துட போகுது. ஸோ அதுக்கப்புறமா 5 இன்ட்டு ஒரு நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு அங்கே என்ன நம்பர் வேணும். இப்போ என்ன பண்ணுவேன் நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 17 ப்ளஸ்ஸு ஒரு 12. ஸோ நான் போட்டேன் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணுங்கள். 17 ப்ளஸ் ஒரு 12 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 9 29 அப்படின்னு நம்பர் கிடைக்குமா. அப்போது நான் 5 ஸ்கொயரு ப்ளஸ் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அங்கே வந்து 29ன்னு வரணும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 29ம் அந்த 17ம் நான் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு அங்கே 12ன்ற ஒரு நம்பர் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து நமக்கு ஆல்ரெடி 17ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கழிச்சிருந்தால் தானே எனக்கு அங்கே 12ன்னு வரப்போகுது. அப்போ அதை நான் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் நான். அப்போ 29. ஸோ அப்போ 5 ஸ்கொயரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 29ன்னு எனக்கு வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு தெரிஞ்சிடும். அப்போது 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு தெரியும். அப்போ 25 ப்ளஸ் ஒரு 4 29. ஸோ இது மாதிரி வந்தால் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிப்பீட்டடாக பாருங்கள். நீங்களும் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆன்சரு. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தோம்னா 2. ஸோ எக்ஸின் மதிப்பு வந்து பார்த்தோன்னா காண்க 16 25 22 49 36 9 64 16 எக்ஸு 1 4 ஒரு 9 15 81 ஒரு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சம்மு வருது அப்படின்னா இப்போது இதுவுமே 5 தான். இது நீங்கள் எதனா கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். இப்போ 16ன்னு இருக்குது. 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வருமா. 5ன்னு இருக்குது. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு வரும். 36 இருக்குது. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நான் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த நம்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. 5 ஒரு 6 ஒரு 4 ஒரு 7. ஸோ 10 ஒரு 17 ஒரு 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 22ன்னு வந்துடுமா. ஸோ அதேமாரி செகண்ட் ஒன்று பாருங்களேன். ஸோ 9 இருக்குது. அப்போனா அது 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும். 64 இருக்குது. 8 ஸ்கொயர் பண்ணால் 64 வரும். 1 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அந்த எக்ஸின்ற இடத்துல என்ன நம்பர் வரும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன். அப்போது ஒரு 3 ஒரு 1 ஒரு 8. ஸோ இப்போ 12 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 கூட இன்னும் ஒரு நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 16ன்னு வரும். 12 ப்ளஸ் வந்து ஒரு ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு நான் ஸ்கொயர் பண்ணணும். அங்கே எக்ஸின்ற இடத்துல என்ன வேல்யூ வரும்னு தான் கேட்டிருக்காங்க. நான் 12 ப்ளஸ் ஒரு 2 12 ப்ளஸ் ஒரு 4 ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு 16ன்னு வந்துடும். அப்போது 4 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அங்கே 16ன்னு வந்துடும். எக்ஸின்ற இடத்துல 16. ஸோ
அதேமாதிரி தேர்ட் ஒன்று பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, 3 ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, 1 ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, 9 ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. அது மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மு. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 3 1 2 4 நடுவில் 12, 4 2 5 3 நடுவில் ஒரு கொஷின் மார்க்கு, 6 3 7 4 நடுவில் ஒரு 33. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருது அப்படின்னா இது ஒன்று நீங்கள் வந்து ஹாரிசான்டலாக ஆட் பண்ணணும், ஹாரிசான்டலாக மைனஸ் பண்ணணும். இல்லை ஹாரிசான்டலாக மைனஸ் பண்ணுங்கள், ஹாரிசான்டலாக வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை மல்டிபிள் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஹாரிசான்டலாக பண்ணுறீங்கன்னா அதேமாதிரி ஹாரிசான்டலாக தான், அதேமாதிரி இப்போ வெர்டிகலாக மைனஸ் பண்ணுறீங்க அதேமாதிரினா வெர்டிகலாக தான் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் அதிலே பார்த்துருவோமே. இப்போ 3 - 1 2, 2 + 4 6. ஏன்னா பாருங்கள், மேலே நான் வந்து ஹாரிசான்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறேன், அதேமாதிரி கீழே ஹாரிசான்டலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன். மேலே மைனஸ் பண்ணுறேன், கீழே ஆட் பண்ணுறேன். 3 - 1னா 2, 2 + ஒரு 4 அப்படின்னா 6. இப்போ பெருக்கு பாருங்களேன், 2 × ஒரு 6 பெருக்குன்னா 12 எனக்கு நடுவில் கிடச்சிச்சு. இப்போ அதேமாதிரி பாருங்கள், 4 - 2 2, 5 + ஒரு 3 8. அப்போ 8 × 2 எனக்கு 16ன்னு வரணும். அது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ எனக்கான ஆன்சர் அதுதான். ஸோ தேர்ட் ஒன் செக் பண்ணி பார்த்துப்போமே. 6 - 3 3, 7 + ஒரு 4 11. அப்போ 11 × ஒரு 3 பெருக்கணும்னா 33 வந்துச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஸோ இங்கே கீழே நான் போட்டிருக்கிறதுலாம் இதெல்லாம் தேவையில்லை, இது கொஞ்சம் பெருசு, இது கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம், அதுவுமே ஈஸி தான். ஸோ பின்வரும் படத்தை கொண்டு விடுபட்ட உறுப்பை காண்க. 20 9 10 5 நடுவில் ஒரு 140, 16 9 8 7 நடுவில் ஒரு 128, 13 ஒரு 9 7 5 நடுவில் ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருது அப்படின்னா ஒன்று ஹாரிசான்டலாக ஆட் பண்ணுங்கள், ஹாரிசான்டலாக மல்டிபிள் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணணும், மாற்றி பண்ணிடக்கூடாது, கிராஸில் வரக்கூடாது இந்த மாதிரி சம்ஸுக்கு மட்டும். ஏன்னா இந்தமாரி சம்ஸ் நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் நான் பார்த்த வரைக்காலும் ஸோ ஒன்று ஹாரிசான்டலாக தான் பண்ணுறாங்க, இல்லை வெர்டிகலாக பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஆனால் கிராஸில் போகும்போது ஆன்சர் வரத்தில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து கழிக்கிற மாதிரி பார்த்துப்போமே. இப்போ 20ல் ஒரு 10 போச்சு அப்படின்னா 10 10 × 9 + ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 14 வரும். அப்போ 14 × ஒரு 10 140 நடுவில் வந்துச்சுங்களாங்க. இப்போ அதேமாரி 16 ஒரு 8 கழிச்சுன்னா 8 வந்துடுமா. அப்போ 8 9 + ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா வந்து 16 வரும். அப்போ 16 × வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 128ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ 13ல் ஒரு 7 போச்சு அப்படின்னா வந்து எனக்கு 13 மைனஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, அதே அப்புறம் 9 + வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5. நீங்கள் இதை அப்படியே ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 84ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸை நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் பார்க்கலாம்.